திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 20ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் அஸ்தம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுகர்மம், தேய்பிறை திதி ஷஷ்டி, கரணம் வணிசை. இன்றைய சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்திற்கு. இன்றைய சுபவேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, தாய்மாமன் ஆதரவு இருக்கும். குழந்தைகள் புதிய நட்புகள் அடைந்து மகிழ்வார்கள். ரகசிய தகவல்கள் கிடைக்கும். நோய் கடன்கள் நிவர்த்தியாகும். விருப்பங்கள் நிறைவேற செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் வருமானம் வந்து சமன் செய்யும். குழந்தையில் விருப்பங்களின் பேரில் ஒரு பயணம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு புதிய வரவு இருக்கும். புதிய பதவி பொறுப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும், இல்லையெனில் அவர்கள் பிரிந்து செல்ல வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி அன்பர்களை, கடன் நோய் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு புதிய நோய்கள் வர வாய்ப்பிருக்கிறது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. புதிய நண்பர்கள் வருகையும் அதனால் செலவுகளும் கூடும். தரமற்ற வார்த்தைகளை, கோபத்தை பேச்சில் தவிர்க்கவும். உறவினர்களிடம் வாக்குவாதம், சர்ச்சைகளை தவிர்க்கவும். தொழிலில் இருந்து வந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் நீங்கும். மறைமுக வருமானம் பெருகும். மிதுனராசி அன்பர்களே, பதவி மாற்ற சிந்தனை மேலோங்கும். ஆடம்பரங்களை குறைத்துக் கொள்வீர்கள். மாற்று மொழி பேசுபவர்களிடம் சர்ச்சனைகள் உண்டாகும். தொழிலில் நண்பர்களால் விரயம் அலைச்சல் உண்டாகும். குழந்தைகள் நலனுக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அதனால் அதிக செலவு நேரிடும். கடகராசி அன்பர்களே, மாற்று மொழி பேசுபவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். நல்ல தகவல்கள் கிடைக்கும். முயற்சிகள் பிரேதமாகி வளர்ச்சி காண்பீர்கள். அதனால் வருமானமும் கூடும். புதிய திறமைகள், பொறுப்புகள், வருமானமும் மதிப்பும் உயரும். உறவினர் வருகை பிரச்சனை தரும் என்பதால் தவிர்க்கவும். அரசு சார்ந்த பிரச்சனைகள் வந்து பின்னர் சரியாகும். புதிய பொறுப்புகள் ஒருவித பயத்தை கொடுக்கும். இருந்தாலும் தைரியமாக சமாளிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களை, கடன்கள் நிவர்த்தியாகும். புதிய சிந்தனைகள் தோன்றும். தொழிலில் பொருளாதார பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தினர் விருப்பங்கள் நிறைவேறுதல் வருமானத்திற்கு வழிவகுக்கும். தொழிலில் புதிய பிரச்சனைகள் வந்து சரியாகும். மேலதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் தொழில் விஷயங்களில் விமர்சனங்கள் குறையும். கன்னிராசி அன்பர்களை, வெளியூர் பயணங்களில் மாற்றம் ஏற்படும். சக ஊழியர்களின் திறமையை மதித்து செயல்படுத்தும் திட்டங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டங்கள் புதிய பரிமாணத்தில் வெற்றி பெறும். குடும்பத்தினரின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் ஆதரவுகளால் மதிப்பு கூடும். துலாம் ராசி அன்பர்களே, வருமானங்கள் உடல்நல மருத்துவ செலவுகளால் கரைந்து போகும். விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதம் ஏற்படும். காதலர்களுக்கு அவர்களுடைய கூட்டாளிகளிடமிருந்து சம்மதம் பெற தாமதமாகும். குடும்ப அங்கத்தினர் நட்பு பாராட்டும் நிலை புதிய பொறுப்புகளை ஏற்க தோன்றும். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் விமர்சனமும் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களை, நீண்ட நாள் நோய்கள், நீண்ட நாள் கடன்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். அரசு பணி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய மேலதிகாரிகள் வருகை பதற்றத்தை தரும். புதிய மேலதிகாரிகள் பதற்றத்தை தந்தாலும் தைரியமாக அதை சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் பெரியோர்களின் வருகை குழப்பங்களை தீர்க்க உதவும். புதிய காதல் மலரும் நாள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அக்கப்பக்கத்தினர்களை கவர்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வதை தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களே, மேலதிகாரிகளின் கெடுபிடிகளால் சக ஊழியர்களின் ஆதரவு குறையும். மேலதிகாரிகளின் மாற்றம் ஏற்படும். நீண்ட நாள் வளர்ச்சி திட்டங்கள் பாக்கியிருந்தது இப்போது செயலாக்கத்திற்கு வரும். பொறுப்புகளை கையாண்ட திறமையால் வருமானத்தை பெருக்க உதவும். தொழிலில் நிர்ணயித்த இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களை, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். சர்ச்சைகள், விவாதங்கள் தவிர்க்கவும். உங்கள் புடகமான பேச்சுகள் தொழிற்சாலத்தில் முக்கியமாக பெண்களை கவரும். தொழில் வளர்ச்சியை அடையும் நாள். மூத்தோர்கள் ஆதரவால் குடும்பத்தினர் மத்தியில் மாற்றங்கள் ஏற்படும். காதல் அன்பு கூடும் நாள். மீனராசி அன்பர்களே, மனதில் காதல் அரும்பும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவால் மகிழ்ச்சி உண்டாகும். சக ஊழியரின் ஆதரவு
அதுவும் பெண்ணுடையர்களின் ஆதரவு வருமானத்தை அதிகரிக்க உதவும். திட்டங்கள் வெற்றி பெறும். நண்பர்களுக்காக வாங்கி கடன்கள் அடைபடும். உங்களின் காதலிலிருந்து எதிர்பார்த்த சம்மதங்கள் இன்று கிடைக்கும். அன்பு நிறைந்த நாள். இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் வளர்ப்போம், கர்மத்தின் வழி குறைப்போம். கர்மத்தின் வழி குறைக்க அறம் வளர்ப்போம். நான் பெற்ற பேர் உபயோகம் பெற இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற பதிவுகளை மறக்காமல் உங்கள் முகப்பு திரையில் காண்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோன்ற மற்றொரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.